வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா காளி காமதிகா தேவி அம்மன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் சென்னை தாம்பரத்தில் இருக்கிற சானிட்டோரியம் பக்கத்தில் ஒரு மலை மேலே அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட வரலாறு என்ன, இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. பச்சை மலை, மந்திரயுக மலைன்னு சொல்கிற இந்த மலை பல யுகங்களை கடந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மலைக்கு மேலே தான் காளி காமதிகா தேவி அம்மனோட கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு மலை மேலே ஏறி தான் போகணும். மலை பாதைகள் பாதி கல் பாதி மண்ணாக இருக்கும். ரொம்ப ஏஜ்டு பர்சனாக இருந்தால், ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருந்தால், ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரு. கோவிலுக்கு போக மலை ஏறுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற எல்லை அம்மனை வணங்கிட்டு நம்ம மலை ஏறணுன்னா அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு யாராவது கெடுதல் செஞ்சுருந்தாலோ, பில்லி சூனியம் அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுருந்தாலோ, அந்த மாதிரி பிரச்சனையோட மலை ஏறுறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அங்கேயே நின்றுருமா. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கோவிலாக இந்த கோவிலை சொல்கிறாங்க. இந்த கோவிலோட வரலாற்று கதை என்னன்றதை பார்த்துட்டு இந்த அம்பாலோட சிறப்பு என்னன்றதையும் பார்ப்போம். இந்த கோவில் யாரால் உருவாச்சுன்னா ஸ்ரீ சிவச்சந்திர சுவாமிஜி அவர்களாலையும் அவங்களோட சகோதரி சகுந்தலா தேவி தாயார் அப்படிங்கிறவங்களாலையும் இந்த கோவில் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த கோவிலை நித்திய பிரம்மச்சாரிகளாக இவங்க 2 பேரும் இருந்து கடுமையான முயற்சிக்கு அப்புறம் இந்த கோவிலை உருவாக்கியிருக்கிறதா சொல்லப்படுது. 1972 வருஷம் ஸ்ரீ சிவச்சந்திர சுவாமிஜி அவர்களும் அவரோட சகோதரியான சகுந்தலா தேவி தாயாரும் இந்த மலை மேலே கடுமையான தவம் இருந்து 1989ஆம் ஆண்டு இங்கே அம்பாலை பிரதிஷ்டை பண்ணாங்க. அம்பாலோட சன்னிதானத்துக்கு பின்னாடி தான் பழைய சன்னிதானம் இருக்குன்னு சொல்லப்படுது. அங்கே தான் சிவச்சந்திர சுவாமிஜியும் அவரோட சகோதரியான சகுந்தலா தேவி தாயாரும் கடுமையான தவம் இருந்ததாக சொல்லப்படுது. அந்த கடுமையான தவத்துக்கு அப்புறம் தான் இந்த கோவில் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த கடுமையான முயற்சிக்கு அப்புறம் பொதுமக்கள்லாம் இந்த கோவிலுக்கு இங்கே இருக்கிற அம்பாலை வணங்கணும்னு சொல்லி இங்கே இருக்கிற அம்பாலை சூலாயுத வடிவில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற அம்பாலோட பேர் அருள்மிகு ஓம் ஸ்ரீ மகாரி மகாயுக காளி காமதிகா தேவி அப்படிங்கிறது இந்த அம்பாலோட முழு பேர். இங்கே இருக்கிற அம்பாள் முதல்ல உருவம் இல்லாமையும் அதுக்கப்புறம் சூலாயுதம் வடிவில் இருந்ததாகவும், தவக்காளியாக, ஜோதி ரூபிணியாக, சாந்த ஸ்வரூபியாகவும் இங்கே இருக்கிற அம்பாள் காட்சி அளிக்கிறாங்க. இந்த அம்பாளுக்கு நேர் எதிர மகாயுக மாயா அப்படிங்கிற பேரில் உக்ர ரூபிணியாக காட்சி அளிக்கிறாங்க. இங்கே இருக்கிற காளி காமதிகா தேவி அம்பாளுக்கு இந்த கோவில் தான் முதல் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே இருக்கிற அம்பாள் சூரிய நாராயணருக்கும் ஷாலினி தேவி தாயாருக்கும் மகளாக பிறந்தவங்கன்ட்டு சொல்லப்படுது. இந்த அம்பாலோட சகோதரர் தான் ஸ்ரீ கர்ண பகவான். கர்ண பகவானை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மகாபாரதத்தில் நம்மளோட மனசை கவர்ந்த ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா கர்ண பகவான் தான். சூரிய புத்திரனாக பிறந்த அவர் சகச்சர கவசன் அப்படின்ற பேரோடு இருந்திருக்காரு. மகாபாரதத்தில் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் சேர்ந்தாதான் கர்ண பகவானை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளோட வரலாற்று கதைகளில் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவர் விஸ்வரூபம் எடுத்து சூரிய பகவானுக்கு அருகிலேயே அமர்ந்ததா சொல்லப்படுது. சூரிய பகவானோட மகனான கர்ணனுக்கு இங்கே இருக்கிற அம்பாள் தான் கவச குண்டலமாக இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. இந்த கோவிலை இங்கே கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 8.5 வருஷம் கிட்ட ஆகியிருக்கான். அந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடியில் தான் இந்த கோவிலை கட்டி முடித்ததா சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடி இருந்தாலுமே இங்கே இருக்கிற அம்மனோட அருளால் கோவிலை நல்லபடியாக கட்டி முடித்ததா சொல்கிறாங்க. இந்த கோவில் வாரத்தில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 நாள் மட்டும்தான் கோவில் திறக்கிறாங்க. இந்த 3 நாள் மட்டும்தான் பூஜை பண்ணுறாங்க. எல்லா பௌர்ணமிக்கும் இங்கே இருக்கிற அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்குமா. மற்ற நாட்கள்லாம் அபிஷேகம் கிடையாதான். இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு நவகோடி சித்தர்னு பேராம்.
இந்த கோவிலில் இருக்கிற சிவபெருமானுக்கு நவகோடி சித்தகுருன்ற பேர் ஏன் வந்துச்சுன்னா, கோவிலுக்கு வரக்கூடிய எளிமையான பாமர மக்கள் அவங்களுக்கும் ஆன்மீகத்தோட சிறந்த விஷயங்கள் கிடைக்கணுன்றதுக்காக தான் சிவபெருமான் இந்த பேரில் இந்த கோவிலில் இருக்கிறதா சொல்லப்படுது. இங்கே இருக்கிற சிவபெருமான் முன்னாடி உட்கார்ந்து நமக்கு எந்த தெய்வத்தை ரொம்ப பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நினச்சி இங்கே இருக்கிற சிவபெருமான் முன்னாடி நம்ம தியானம் பண்ணால் அருமையான ஆன்மீகத்தோட சிறப்புகள் கிடைக்கும்ன்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு இந்த கோவிலை பற்றி என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் தெரிஞ்சுது. நான் கோவிலுக்கு போயிருந்த டைமு கோவில் பூட்டியிருந்துச்சு. எக்ஸாக்டாக என்ன டேன்னு தெரியல. ஏன்னா வாரத்தில் 3 நாள் தான் கோவில் திறந்துருக்குன்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் கோவிலில் சாமி பார்க்க முடியல. கண்டிப்பாக இந்த கோவிலை ஒரு வாட்டி எல்லாருமே விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.